சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. மேலே லைட்டாக சாட் மசாலா துவிக்கலாம். வணக்கம் நண்பா நண்பிகளே, வெல்கம் பேக் டு VinsTalent. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு குயிக் ரெசிபி, ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். சீஸி பிரெட் ஆம்லேட், ஒருத்தருக்கு 2 முட்டை, 2 ஸ்லைஸ் ப்ரெட்டு, கொஞ்சம் சீஸ், கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தி, உடம்புக்கும். வீட்டில் எல்லோரும் நீங்களும் ட்ரை பண்ணலாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கோம். ஸோ நீங்களும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தரமாக சமைக்கிறோம், தாறுமாறாக ருசிக்கிறோம். சீஸ் பிரெட் ஆம்லெட் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 1, 2 பச்சை மிளகா, இப்போது முட்டை சேர்த்துக்கலாம். இது 2 முட்டை, கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா அடிச்சு வச்சாச்சு. முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரெட் வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக பட்டர் போட்டுக்கலாம். சைடில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கிறேன். முட்டை நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீஸ் வச்சுக்கலாம். இப்போ வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பி டபுள் சைட் போட்டுக்கலாம். சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. மேலே லைட்டாக சாட் மசாலா துவிக்கலாம். சீஸ் பிரெட் ஆம்லெட் கெச்சப் தொட்டு செம்மையாக இருக்கும். கெச்சப் சூப்பர். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் VinsTalentக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய், டேக் கேர்.